ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு 5 to 10 lakhs இருக்குன்னு வச்சுக்கோங்க. அஸ்யூமிங் தட். நான் உங்ககிட்ட ஒரு ஒப்பீனியனுக்காகவோ, இல்ல ஒரு கன்சல்டேஷனுக்காகவோ வரேன். சார் என்கிட்ட இவ்ளோ இருக்கு. நான் ஓனா ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ணட்டுமா? இல்ல ஃப்ரான்சைசிங்ல இன்வெஸ்ட் பண்ணட்டுமான்னு கேட்டா, ஹானஸ்ட்டா உங்களோட ஆன்சர் என்னவா இருக்கும்? இந்த 10 லேக்ஸை வச்சு பெருசாக ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் அதை எடுத்து இந்த நோஹோவெல்லாம் கண்டுபிடிச்சி பண்ணுறதுக்கு டைம் ஆகும். யூ ஹேவ் டு டூ அ லாட் ஆஃப் ரிசர்ச், யூ ஹேவ் டு ரன் அரவுண்ட். ஒரு ஃப்ரான்ச்சைசிங் எடுக்கிறதா இருந்தால் ரொம்ப ஈஸியானது. ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, திஸ் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். அதாவது ஒரு ஃப்ரான்ச்சைசிங் எடுத்து நீங்கள் கற்றுக்கோங்க. த பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாருன்னா சாதிக் பாய் ஃப்ரம் சாய் கிங்ஸ் அண்ட் பாலாஜி. இவங்க 2 பேரும் ஃபஸ்ட்டு ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது தே டுக் அ கிரீன் ட்ரெண்ட்ஸ் ஃப்ரான்ச்சைசி. அந்த கிரீன் ட்ரெண்ட்ஸ் ஃப்ரான்ச்சைசி எடுத்து ரன் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது தே ஆல்சோ டுக் another ஃப்ரான்ச்சைசி ஆஃப் டோனி அண்ட் கை. அதை எடுத்து அதையும் ரன் பண்ண பிறகு இது ரெண்டும் புரிஞ்சுக்கிட்ட பிறகு தே டுக் அ ஃபுட் ஃப்ரான்ச்சைசி. சப்வே எடுத்தாங்க. சப்வே எடுத்து ஃபுட்டு பற்றி அவங்க கற்றுக்கிட்டாங்க. தென் தே செட் வை நாட் ஸ்டார்ட் அவர் ஓன் பிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு 60+ ஸ்டோர்ஸோட சாய் கிங்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த லேர்னிங் ஆஃப் டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் கற்றுக்கிட்ட பிறகு அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு, இது நம்ம பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி அவங்க வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ்மேனாக இருக்காங்க.